நடிகர் விஜயுடைய மாநாட்டுக்கு கள்ளக்குறிச்சியில தமிழக அரசு இன்னும் அனுமதி கொடுக்கல. 20 கேள்வி 21 கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. விஜயை பார்த்து தமிழக அரசு திமுக பயப்படுதா? அதாவது பயப்படுதோ இல்லையோ, எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. கட்சி மாநாடு நடத்துவதற்கு அரசாங்கம் நிச்சயமாக அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கத்தான் வேணும். இது 21 கேள்விங்கிறது இதுவரைக்கும் நடந்த மாநாடுகளில் எந்த கட்சிக்கு இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டதா தெரியலையே. அப்படிங்கிறது ஆளுங்கட்சி விஜயை பார்த்து பயப்படுது. ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி விஜயை பார்த்து பயப்படலாம். கேட்ட அனுமதி கொடுத்துட்டு போனால் அந்த பிரச்சனையே வராது. எப்பொழுதுமே ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு அது ஒரு சப் கொஸ்டின் வராது. உங்களுக்கு 21 கொஸ்டின் தேவையில்லை. விஜயதாரணி ஏற்கனவே இந்த கட்சிக்கு சேர்ந்ததுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கட்சிக்கு எனக்கு பொறுப்புகள்லாம் தருவாங்க, முக்கியமான பொறுப்புகள்லாம் தாரன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு இதுவரை கொடுக்கல, அந்த பதவி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தலில் சீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் தரல. அப்புறம் பொறுப்பு தருவோம்னு சொன்னாங்க, அதையும் தரலை. அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி நீங்களுமா? அதாவது எப்படின்னா, அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க இன்னும் 2 வருஷம் பதவி காலம் இருக்கும்போது அதை ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக கொடுக்கத்தான் வேணும். அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். நிச்சயமாக வருங்காலத்தில் அவர்களுக்கு உரிய பொறுப்பு பதவிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ நானும் அதிமுக அமைச்சராக இருந்தேன், மிகப்பெரிய பொறுப்புலலாம் இருந்தேன். துணைத் தலைவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற குழு தலைவர்னு கொடுத்துருக்காங்க. 4 பேர், 40 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான், 4 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான். அதனால் இப்போ எனக்கு பதவியே இல்லை. ஆனால் அதுக்காண்டி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். அதை கட்சி மேலிடம் கொஞ்சம் காலதாமதம் சுணக்காமல் நிச்சயமாக கொடுக்க சொல்லுவோம். 2021 இப்போ வரைக்கும் திமுக ஆட்சி நேரத்தில் 220 கோடிக்கு மேலே விளம்பர செலவு மட்டும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 4 வருஷத்துக்கு மட்டும் விளம்பர செலவு, அதாவது திட்டங்களை பற்றி பேசுறது, அதுக்காக தமிழகத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ, அதாவது செய்யக்கூடிய காரியங்களை விட செய்யக்கூடிய விளம்பரங்களுக்கு தான் அதிகமாக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எல்லா காலங்களையும் பார்த்தா தேர்தலில் பார்த்தா ஒன்றை சொல்லுவாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுக்கணும்னு வந்த உடனே கொடுப்பேன்னு சொன்னாங்க. 2 வருஷமாக கொடுக்கல. இப்போ தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த உடனே அதை அப்போ கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துருந்தா அது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். சொன்னதை செய்யக்கூடிய அரசுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ அவங்க இப்போ தான் கொடுத்துருக்காங்க. விளம்பரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ ஏற்கனவே தொழிற்சாலைகள் வருது அப்படிங்கிறாங்க. எல்லாம் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. தொழிற்சாலை எங்கேயும் வந்தது மாதிரி தெரியல. முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கார், அவ்வளோதான். $1 ட்ரில்லியன் நோக்கி போகுதா? வேலை வாய்ப்புகள் கிடைக்குதா? பொருளாதாரம் தமிழ்நாட்டுக்கு நிறைய சேர்ந்துருக்கா? சீனி சக்கரை சித்தப்பா, ஏட்டில் எழுதி நக்கப்பா.